ஐயா, உங்களுக்கு குளிர் இல்லையா? எதுக்கு இப்படி வெளியே உலாத்திட்டு இருக்கீங்க? உன் தலை. ஏய், சாப்பாடுல வசிய மருந்து கலந்து அவளை என் வழிக்கு கொண்டு வருவேன்னு பார்த்தா அவ இல்லாத வில்லத்தனத்தெல்லாம் இப்ப என்கிட்ட காமிச்சுக்கிட்டு இருக்கா. இதுக்கு என்ன அர்த்தம்? என்னங்க சொல்றீங்க? எனக்கு ஒண்ணுமே புரியல. நான் கொடுக்கற சாப்பாட்டை பாப்பா தொடர்ந்து 3 நாள் சாப்பிட்டு வந்தா கண்டிப்பா உங்க வலையில விழுந்தே தீரும். என்னைக்குமே என் மருந்து தப்புனது இல்லைங்கய்யா. அப்படியே அரைஞ்சனப்ப நீயும் மருந்தும் பேசாம என்ன கடுப்பை தான் போயிரு சொல்லிட்டேன். ஐயா, நீங்க ஏன் இவ்வளவு கோவமா இருக்கீங்கன்னு எனக்கு தெரியலையே. பாப்பா ஏதாவது தப்பா நடந்துக்குச்சா? என்னை ஏமாத்தி என் போனை புடுங்கி அதுல இருந்து அவ புருஷனுக்கு போன் பண்ணிருக்காவ. என்ன தெனாவட்டு இருக்கும். ஐயா தப்பா நினைச்சுக்கலன்னா நான் ஒன்னு சொல்லட்டுமா? எனக்கு ஒரு யோசனை தோணுதுங்க ஐயா. காட்டு பக்கம் ஒரு 10 கிலோமீட்டருக்கு மேல போனா சுருளின்னு ஒரு கிராமம் இருக்கு. அங்க எனக்கு தெரிஞ்ச வைத்தியர் ஒருத்தர் இருக்காரு. வசிய கலையில ரொம்ப பெரிய ஆளுங்க. சொல்ல போனா நானே அவர்கிட்ட தான் கத்துக்கிட்டேன். என்ன ஒண்ணு, நான் பாதியிலே விட்டுட்டேன். நீங்க மட்டும் பாப்பாவை அவர்கிட்ட ஒரு முறை கூட்டிட்டு போங்க. ஒரு ஆணியும் புடுங்க வேண்டாம். காயத்ரி எப்படி என் வழி கொண்டு வருதுன்னு எனக்கு தெரியும். நீ சாப்பாடு கொடுத்துட்டு கிளம்பு போ. என்னை ஏமாத்திட்டல்ல? என்ன கேன பையன் நினைச்சிட்டேன். இந்த மாங்காய் மடையை எது சொன்னாலும் நம்பிடுவேன்னு நினைச்சிட்டேன். உன் மேல இருக்கிற காதல் என் அறிவை மறைக்கும் நீ கணக்கு போட்ட. என்னை ஏமாத்திட்டு இங்கிருந்து தப்பிச்சுதான் நீ யோசிச்ச. தப்பு பண்ணிட்ட. என்ன நீ ரொம்ப சீண்டிட்ட. இந்த நாய் பூனை எல்லாம் சீண்டினா உசுருக்கு பயந்து ஓடிடும். ஆனா நான் பாம்புடி, விஷப்பாம்பு. என் மேல மட்டும் கல்ல தூக்கி போட்ட விஷத்தை கக்கிடுவேன். வேணாம் மாமா, வேணாம். என்ன மன்னிச்சிட சொல்லும். எனக்கு வேற வழி தெரியல. நானும் மனுஷன் தானே. என்னையும் ஏமாத்தினா வலிக்கும் தானே. பொறுமைக்கு ஒரு எல்லை உண்டு. என்னதான் பண்றதுன்னு இவ்வளவு நேரம் நான் இதுதான் நினைச்சிட்டு இருந்தேன். இப்பதான் ஒரு முடிவுக்கு வந்தேன். இந்த மரத்துல தானா பழுக்கிற பழம் இருக்கு பத்தியா, அதுக்கு தனி ருசி. ஆனா அந்த தடியால அடிச்சு பழுக்கிற பழம் இருக்கே, அதுக்கு வேற ருசி. வேணாம், வேணாம். இதெல்லாம் தப்பு. வேணாம். நான் வயித்துல ஒரு குழந்தைய சுமந்துட்டு இருக்கேன். என்னை பத்தி அப்படி நினைக்கிறதே தப்பு. அப்படியே சொல்ற நீ. ஆனா மத்தியானம் இந்த வாய் வேற மாதிரி பேசிச்சே. குழந்தையோட எதிர்காலத்துக்காக என் ஆசைக்கு பணிஞ்சு போறேன்னு சொல்லுது நீதானே? இல்ல, நான் அப்படி சொல்லவே இல்ல. நீ ஏதோ தப்பா நினைச்சிட்டு இருக்க. என்ன எதுவும் பண்ணிடாத ப்ளீஸ். நான் ஒரு முடிவு பண்ணிட்டேன். நீ முடிவு பண்ணா 2 நாள் டைம் ஆகும். ஆனா நான் எடுக்க போற முடிவுக்கு 2 செகண்ட் போதும். எனக்கு இதை தவிர வேற வழியே தெரியல. மாமா, பயந்துட்டியா? டென்ஷன் ஆயிட்டியா? உன் புருஷனுக்கு போன் பண்ணி இதே மாதிரி தானே என்ன டென்ஷன் பண்ண. அதான் முள்ள முள்ளால் எடுக்கிற மாதிரி நெருப்ப நெருப்பால அணைக்கலான்னு முடிவு பண்ணி வந்தேன். என்ன புரிஞ்சுக்கோ காயத்ரி. உன் மேல எனக்கு இருக்கிற லவ் இருக்கே, நீ அதை எதோடையும் கம்பேர் பண்ண முடியாது. என் உடம்புல ஓடுறது ரத்தம் இல்ல, உன் நினைப்பு தான் ஓடுது. நான் திங்கிறது சோறு இல்ல, உன் பேரை தான் சோறா நினைச்சு மென்னுக்கிட்டு இருக்கேன். உன் சிரிப்பு தான் என் டால்கம் பவுடர். உன் பார்வை தான் எனக்கு கூலிங் கிளாஸ்.
என்னோட காயத்ரிங்கிற நினைப்பு இருக்கே, அதுதான் நான் விட்டுட்டு இருக்கிற மூச்சு. வேண்டாம் சொல்லும், வேண்டாம். இன்னொரு வாட்டி என்னை ஏமாத்தணும்னு மட்டும் நினைச்சிடாது, புரியுதா? நம்ம 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்க போறோம். இதே ஊர்ல உனக்காக ஒரு பெரிய பங்களா வாங்க போறேன். அந்த புது பங்களால நீயும் நானும் மட்டும் சேர்ந்து இருக்க போறோம். உன் சொந்தக்காரன் ஏன் சொந்தக்காரன்னு ஒரு பையில கூட நம்ம சேர்க்க கூடாது. இதெல்லாம் எப்ப நடக்கும் தானே கேக்குறேன். இதோ இதோ இன்னும் 2 நாள்ல பங்களா விலை பேசிட்டேன். ரெஜிஸ்ட்ரேஷன் முடிஞ்சோன்னு கிரக பிரவேசம் தான். நம்ம அன்னைக்கு இல்ல, அவங்க தான் சமையல். நீ தாண்டி செல்லம் என் வீட்டுக்காரி. மர்த்தா சுரேஷ், மணி 11 ஆக போகுது. இந்த நேரத்துல என்னப்பா பண்ணிக்கிட்டு இருக்க? ரேணுகா கிட்ட இருந்து போன் வரலமா? குழந்தையே இருக்கேப்பா. இது என்ன பரீட்சை ரிசல்ட்டா இல்ல தேர்தல் ரிசல்ட்டா? சட்டுன்னு உன் வாய்க்கு வந்தபடி இன்னைக்கு ராத்திரிக்குள்ள உன் முடிவை சொல்லுன்னு சொல்லிட்டு வந்துட்டா சரியா போச்சா? அப்போ போன் பண்ண மாட்டாளா? இல்லப்பா, இது வாழ்நாள் பூரா கூட வரப்போற உறவு, நிரந்தரமான ஒரு சொந்தம் இல்லையா? சட்டுன்னு எடுத்தேன் கவுத்தேன்னு ஒருத்தி முடிவு பண்ண முடியுமா? என்னம்மா நீ இப்படி பேசுற? நான் தவிச்ச தவிப்புல உனக்கு தெரியாதா? எவ்வளவு நாள், எவ்வளவு ராத்திரி நான் தூங்காம இருந்திருப்பேன். எப்படி எல்லாம் யோசிச்சிருந்திருப்பேன். ஆனா முடிவெடுக்க ஒரே நாள் தாமா, ஒரே நிமிஷம். ஆனா அவ மேல உனக்கு ஏற்கனவே ஒரு விருப்பம் இருந்தது, நீ யோசிச்ச. ஆனா ரேணுகாவை பத்தி நினைச்சு பாரு. நான் ஒரு பக்கம், நீ ஒரு பக்கம், அவ பாட்டி ஒரு பக்கம்னு 3 பேரும் அட்டாக் பண்ணோம். அவ யோசிக்க வேண்டாமா? நமக்கு தெரிஞ்ச வரைக்கும் அவ பிரச்சனை என்னவா இருக்கும்னு நாம யோசிச்சோம். அந்த விஜய் ஒரு ப்ராப்ளமா இருப்பானோன்னு நான் அவ பாட்டி கிட்ட கேட்டேன். அதையும் மீறி அவளுக்கு 1008 பிரச்சனை இருக்காதா? ஊரு உலகத்துக்கு பதில் சொல்ற விஷயத்துல ஆம்பளைங்க ஈஸியா தப்பிச்சுக்குவாங்க சுரேஷ். ஆனா ஒரு பொண்ணால அப்படி முடியாது. என்ன சமாதானப்படுத்த பாக்குறல? என் மனசு நொறுங்கிடுச்சுமா. இப்ப வரைக்கும் ரேணுகா கிட்ட இருந்து ஒரு போன் இல்ல. காலையில இருந்து ஒரு தியானம் மாதிரி போனை பார்த்துக்கிட்டே இருக்க. இதுக்கு மேல எனக்கு நம்பிக்கை இல்லம்மா. முட்டாள்தனமா பேசாதடா. இதோ பார், நான் ரேணுகாவோட பாட்டி கிட்ட பேசிட்டேன். எப்பமா பேசுன? என்ன சொன்னாங்க? என்கிட்ட இதை ஏன் சொல்லல? பாத்தியா, இதுக்கே இப்படி நீ பதறியே. உன்னை நம்பி நான் என்னத்த சொல்றது? பாட்டி ரேணுகா கிட்ட பக்குவமா பேசிருக்காங்கப்பா. ரேணுகா யோசிச்சுக்கிட்டு இருக்கா.
கண்டிப்பா நல்ல முடிவா தான் இருக்கும்னு அவ பாட்டி அடிச்சு சொல்லிருக்காங்க. அப்படியேம்மா சொன்னாங்க? உண்மையாதான் சொல்றியா? நான் உன் விஷயத்துல பொய்யெல்லாம் சொல்ல மாட்டேன்பா. ஆனா நான் தப்பு பண்ணிட்டேம்மா. ரேணுகா மனச நான் காயப்படுத்திருக்கேம்மா. டேய், ஏன்பா இப்படிலாம் நினைக்கிற? இல்லம்மா, நான் காயப்படுத்திருக்கேன். அவ பாட்டுக்கு வேலை பார்க்க வந்தவ என் மேல மதிப்பு மரியாதையும் வச்சிருந்தா. அதையும் மீறி ஒரு அன்பு, ஒரு கரிசனம். ஒருவேளை என்னோட கடந்த கால சோகத்தால வந்த கரிசனமா கூட இருக்கலாம், கனிவா இருக்கலாம். கனிவ காதல்னு நினைச்சிட்டனோ. உலகத்திலேயே பெரிய தப்பு எது தெரியுமாம்மா? ஒரு பொண்ணு மனச நோகடிக்கிறத. பொண்ணுன்னு கூட கிடையாது, யாரையுமே நோகடிக்கிற மாதிரி ஒரு குரூரம் வேற இல்லம்மா. நான் அந்த தப்பு பண்ணிட்டேன். எனக்கு ரொம்ப உறுத்தலா இருக்குமா. இல்லப்பா, நீயா ஏன் இப்படிலாம் நினைச்சுக்கிற? இல்லம்மா, நான் நினைக்கிறதா கரெக்டா. இதுக்கு மேல ரேணுகா மனச நான் நோகடிக்க விரும்பலமா. என்னை பத்தி நினைச்சாலே அவ பதட்டமாகிற அளவுக்கு ஒருத்த நடந்துக்குவான். டேய், ஏன்டா இப்படி தேவையில்லாம புலம்புற? இல்லம்மா, நான் பெரிய தப்பு பண்ணிருக்கேன். எனக்கு அதுல டவுட்டே இல்ல. மணிய பாரு, 11:45. இன்னும் 1/4 மணி நேரத்துக்குள்ள அவ பதில சொல்லுவான்னு நினைக்கிறியா? நான் ஒன்னும் முட்டாள் இல்லம்மா. முட்டாள இருக்கவும் விரும்பல. அவ நல்லா இருக்கட்டும், அதை விட நிம்மதியா இருக்கட்டும். எனக்கு அது போதுமா. சுரேஷ், இத பாரு சுப்பு, நீ எதுக்கு இப்படி அழுது அழுது உன் உடம்பு கெடுத்துக்கிறியோ தெரியல. நான் உன்கிட்ட சொல்லி தானே அனுப்புனேன். சூர்யாவை நெருங்கிறது அவ்வளவு சுலபம் இல்லம்மா. அதுவும் இப்ப அவன் இருக்கிற நிலைமையில உன்னை பார்த்தாலே எரிஞ்சு விழுவான். ஆனா 2-3 தடவை அப்படி நடந்துப்பானே தவிர தொடர்ந்து அப்படி அவனால இருக்க முடியாது. ஏன்னா நீ எந்த தப்பும் பண்ணலம்மா. இது பாரு, ஒரு சின்ன சைக்காலஜி புரிஞ்சுக்கோ. சூர்யா இப்போ தனிமையில இருக்கான். அவனுக்கு வீட்லயும் சரி வெளியிலயும் சரி மனசு விட்டு பேசுறதுக்குன்னு யாருமே இல்ல. அவன் என்னையும் அம்மாவையும் எப்படியும் மதிக்க மாட்டான். நாங்க அவன்கிட்ட பேசியும் பிரயோஜனம் இல்ல. ஆனா உன் விஷயம் அப்படி கிடையாது. ஏன்னா அவனோட குழந்தைய நீ உன் வயித்துல சுமந்துட்டு இருக்க. அத அடிக்கடி நீ அவனுக்கு ஞாபகப்படுத்திட்டே இருந்தனாதான் அந்த உரிமை அவன் மேல உனக்கு இருக்குங்கிறது உறுதியாகும். கரெக்டா சொன்னடி. சூர்யா தன்னோட துக்கத்தை சொல்லி அழறப்போ நீ அவன்கிட்ட ஆறுதலா நடந்துகிட்டனா உன் மேல அவனுக்கு கொஞ்சம் கொஞ்சமா அன்பு வரும். காயத்ரி பக்கத்துல இல்லாத நேரத்துல உன்னோட துணை அவனுக்கு கண்டிப்பா தேவைப்படும். நான் சொல்றத எல்லா அர்த்தத்திலையும் நீ கரெக்டா புரிஞ்சுக்கணும். இத பாரு, இன்னைக்கு ராத்திரி நான் சொன்னது நடக்கணும். ராத்திரி அவன் வீட்டுக்கு வந்ததும் நாங்க 2 பேரும் ரூம்குள்ள போய் கதவை சாத்திக்கிறோம். கேட்டா 2 பேரும் தூங்கிட்டாங்கன்னு சொல்லிடு. நீயே அவனுக்கு சாப்பாடு போடு. அன்பா 4 வார்த்தை பேசு. காயத்ரிய பத்தி அக்கறையா விசாரி. அவன் மேல இப்ப உனக்கு கோவமோ வெறுப்போ இல்லன்னு காட்டிக்கிற மாதிரி நடந்துக்கோ. சுப்பு, முடிஞ்சா காயத்ரிக்காக நான் விரதம் இருக்கேன்னு கூட அவன் கிட்ட நீ சொல்லு. அவன் கண்ணு முன்னாடியே 1 வேளை 2 வேளை சாப்பிடாம கூட இரு. 2 வேளை எல்லாம் சாப்பிடாம இருந்தா எதுவும் ஆகாது. உனக்கு என்ன புதுசா? இவனுக்காக நீ எத்தனை வேளை சாப்பிடாம இருந்திருக்க, அது மாதிரி நினைச்சுக்கோ. சூர்யா வரான், இத பார், அவன் வரான். சொன்ன மாதிரி நடந்துக்கோ. வா 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 வா. இத பாரு, நீ மட்டும் கரெக்டா நடந்துகிட்டனா இன்னைக்கு ராத்திரிக்குள்ள சூர்யா உன் பக்கம் வந்துருவான். என்ன பயமா இருக்கத்த? என்ன பொண்ணு நீ எல்கேஜி பொண்ணு மாதிரி பயந்துட்டு இருக்க? போனீனா வா 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 போ. டேய்
எங்க போற? அதுவும் இந்த நேரத்துல பைய தூக்கிட்டு. நான் காயத்ரியை கூட்டு வர போறேன். காயத்ரியவா? எப்படிடா? அவ இருக்கிற இடம் தெரிஞ்சிருச்சா? எப்படி எங்க எல்லாம் சொல்லிட்டு போக வேண்டிய அவசியம் எனக்கு கிடையாது. இந்த வீட்டுக்கு நான் திரும்பி வரும்போது காயத்ரியோட தான் வருவேன். சூர்யா, டேய். என்ன வீரா? எங்க சூர்யா? எங்க போறீங்க? ரொம்ப நல்லா இருக்கு சூர்யா நீங்க பண்றது. நான் ஒருத்தன் வேலை மனுக்கிட்ட ஊர்ல இருந்து கிளம்பி இங்க வந்திருக்கேன். என்ன விட்டுட்டு நீங்க மட்டும் காயத்ரி காப்பாத்தி கூப்பிட்டு வர போயிட்டு இருக்கீங்களா? நானும் உங்க கூட வருவேன். வீரா, புரிஞ்சுக்கோ. காயத்ரி ஏற்காடுல இருக்கான்ற இன்ஃபர்மேஷன் இப்பதான் எனக்கு கிடைச்சிருக்கு. அவ எங்க இருக்கான்றது எனக்கே தெரியாது. நானே இப்பதான் போயிட்டு அவளை தேடணும். இந்த மாதிரி இருக்கிற டைம்ல நான் எப்படி என்னோட உன்னை கூட்டிட்டு போக முடியும்? என்ன சூர்யா இப்படி பேசுறீங்க? காயத்ரியை கண்டுபிடிக்கிறத விட எனக்கு என்ன பெரிய வேலை இருக்கு? நீங்க என்ன சொன்னாலும் நான் கேட்க மாட்டேன். நானும் உங்களோட வருவேன். வீரா, உன் கல்யாணத்துக்கு இன்னும் கொஞ்ச நாள் தான் இருக்கு. நீ போய் கல்யாண வேலையெல்லாம் பாரு. பொண்ணு எங்க பாவம் தனியா இருப்பா. நான் காயத்ரி கூப்பிட்டு கரெக்டா உன் முகூர்த்த டைம்ல வந்துடுறேன். ஐயோ சூர்யா, கல்யாண வேலையை பார்க்கறதுக்கு 1000 பேர் இருக்காங்க. ஆனா காயத்ரி கிடைக்காம நான் மட்டும் எப்படி ஊருக்கு போவேன்? அப்படிலாம் போக எனக்கு மனசு வராது. வீரா, நீ சொல்றதெல்லாம் எனக்கு புரியுது. நீ எல்லா சுச்சுவேஷனுக்கும் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போறவன். ஆனா பொண்ணு அப்படியா? கிடையாது. புதுசா கல்யாணமாக போற பொண்ணு ஒன்னதான் அவன் நினைச்சிட்டு இருப்பா. இந்த டைம்ல காயத்ரி இருந்தாலும் இதே அட்வைஸ் தான் உனக்கும் அவ கொடுத்திருப்பா. நீ கிளம்பு வீரா, நான் காயத்ரியை கூட்டு வந்துடுறேன். இல்ல சூர்யா, நான் என்ன சொல்ல வரேன்னு புரிஞ்சுக்கோ. வீரா, நான் சொன்னா நீ புரிஞ்சுப்பல்ல. ப்ளீஸ் நீ போ. நீ ஊருக்கு போயிட்டு ஆக வேண்டிய வேலையெல்லாம் பாரு. இல்ல சூர்யா, நானும் உங்க கூட வரேனே. வீரா, நான் சொல்றது கேளு ப்ளீஸ். நீ கிளம்புன்னு சொல்றல, கண்டிப்பா உன் கல்யாணத்துக்கு நான் காயத்ரியோட தான் வருவேன். நீ கிளம்பு, பத்திரமா போ. நான் வரேன். காயத்ரிக்கு ஏன் இப்படிலாம் நடக்குது?